ஹாய் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்காவது இந்த கோலத்தை பார்த்து யாரோ ஒருத்தர் போட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணியாவது சொல்லுங்கள் நல்லா இருக்குதா இல்லையான்ட்டு, சரிங்களா? என்னமோ எனக்கு தெரிஞ்சது ரெண்டு போட்டுக்கிட்டே இருக்கிற அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும், கிராண்டாக இருக்கும், சூப்பராக. ஒரு சின்ன கோலம் போட்டாலும் வீட்டுக்கு முன்னாடி கலர் கொடுத்து போட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். போகிறவங்க அந்த கோலத்தை பார்க்காம போகவே மாட்டாங்க, திஷ்டியே வராது உங்கள் வீட்டுக்கு, சரிங்களா? இது 100க்கு 100 உண்மை. எதுக்குன்னா அந்த காலத்தில் கோலம் போடுறதுக்குன்னா வந்ததே டக்குன்னு கோலத்தை பார்த்தாங்கன்னா திஷ்டி அதில் போயிடும், அது மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக போடுங்க நீங்களும். வெள்ளி சனி வெள்ளி சனியில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புள்ளி வச்ச கோலம் போடக்கூடாது. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இதுலேயும் சொல்கிறேன். அமாவாசை அன்னைக்கு கோலமே போடக்கூடாது, தண்ணி தெளிச்சு விட்டு அப்படியே விட்டுறணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே எங்கள் வாண்டுகள்லாம் அன்றைக்கி ரொம்ப 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 அலப்பறை பண்ணாங்க. அலப்பறை பண்ணிவிட்டு கப்பு சுப்புன்னு இங்கே படுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மீன் கேட்குதுங்க, அடிக்கடி மீன் வாங்கி அது கொடுத்தோம்னா வீட்டுக்குள்ளேயே இருக்குது. அதுக்கு ரொம்ப உடம்பு வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிரம் பயமாக இருக்குது. ஆனால் மீன் வேணும்னு கத்துன்னு அம்மா 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 எல்லோரும் லைவ் போட்டிருந்தேன். அப்போ கூட சொன்னாங்க, அடங்கடவுளே எல்லாம் அம்மா அம்மான்னு எப்படி கூப்பிடுது பார் அப்படின்னு. இப்போ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, மீன் கட் பண்ணி கொடுத்துட்டு சாயந்தரம் கொண்டு வருவாங்க. போய் வாங்கிட்டு வந்துட்டோம்னு வச்சுட்டே போச்சு. அது வாரம் வாங்கியாந்து ஒரு 2 கிலோ போட்டுருணுங்க, சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க அந்த மீன் போட்ட அன்னைக்கு. அதுக்கு ஒரு ஆசை, வாரம் வந்துருச்சுன்னா கரெக்டாக கேட்டுரும். அந்த மாதிரி தான் நீங்களும் பூனைக்குட்டி வச்சுருந்தா எப்படி சாப்பாடு போடுவீங்க? தயிர் சாப்பாடு பால் சாப்பாடெலாம் போடலாம் தாராளமாக. ஆனால் எங்கள் வாண்டுக்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அது குட்டிகளாவது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும், பெருசுகளாம் நான் பிடிக்கிறதே வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்றது. என்னடா இவங்க கோலத்தை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா எதையோ பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்க வேண்டாம். என்னமோ கோலம் போட்டுறது அது சவுண்டு கொடுக்கக்கூடாதுன்ட்டு வாயில் ஏதோ வந்ததெல்லாம் பேசி வளர்றாங்க. பார்த்தீங்களா, அழகா டக்குன்னு விரியுது. செம்ம சூப்பராக இருக்குமுங்க போட்டால். சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த கலர் கொடுக்கறது, அந்த லைன் இழுக்கிறது கரெக்டாக வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. அந்த லைன் இழுக்கிறது நம்ம கரெக்டாக வரணும். இலை போட ஆரம்பித்தாச்சு. இலை குட்டி குட்டி இலையாக போட்டு விட்டேன் இன்றைக்கி. சரி, பூவுக்கு அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி அப்படி போட்டதாங்க நல்லாயிருக்கும். மெயின் கலர் சூஸ் பண்ணுறதுலாம் இருக்கும், ஆனால் கலர் எந்த கலர் வேணாலும் போட்டாலும் நல்லாயிருக்கும். சில பேர் என்ன கிராண்டாக சூப்பராக போடுவாங்க, ரவுண்டில் ரங்கோலி போடுவாங்க பாருங்கள், அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. குருட்டு வாக்கில் இதை மட்டும் பழகி வச்சுருக்கிறேன், என்ன பண்ணுறது? நல்லா இருந்தால் பார்த்துட்டு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா இல்லைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிழவிக்கு வேறு வேலையே இல்லைன்னு திட்டாதீங்க. நன்றி, வணக்கம். நீ கண்டிப்பாக பார்க்கணும். பாய்.